V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் பேச்சு திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பேச்சு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற அந்த தலைப்பு ஒரு என்ன அப்படிங்கிறத படத்தோட இன்டர்வியூக்கு தான் நமக்கு தெரிய வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திகில் படம் பார்த்த ஒரு சந்தோஷம், மனநிறைவு நிச்சயமாக இருந்தது. ஏன்னா சமீபத்தில் நம்ம கடந்த சில வருடங்களாக அந்த திகில் படம், பேய் படம் அப்படின்னு பார்த்தாவே அதை நகைச்சுவையாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் மாறி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே பயந்த ஒரு படமாக தான் இந்த பேச்சு திரைப்படம் வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் கோகுல் பினாய், ஷாலிக் முஜிப் இந்த படத்தை தயாரிச்சுக்காங்க. இயக்குனர் ராமச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இசை ராஜேஷ் முருகேசன் இசையமைச்சிருக்காங்க. எடிட்டர் அஸ்வின் பண்ணியிருக்காங்க. கேமராமேனாக பார்த்திபன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி, பாலசரவணன் 2 பேர் தான் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நடிகராக இருக்காங்க. மீதியெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த மலை ஏறும் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வசதியான வீட்டு பசங்களாம் பார்த்தீங்கன்னா முழுதுகளை பெரிய லக்கேஜை வச்சுட்டு காடு மலைன்னு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் சுற்றிட்டு வராங்க. அப்போ என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுதுன்னு நம்மளே பேப்பர்லையும் செய்திகளும் பார்த்துருப்போம். கடந்த ஆண்டு கூட பார்த்திங்கன்னா போடியில் மலை ஏறும் பயிற்சி போகும்போது தீ விபத்து ஏற்பட்டு சில பேர் இறந்தாங்க, காயங்களோட காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்துருக்கோம். மலை ஏறும் பயிற்சிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது, ஒரு கத்தி மேலே நடக்கிறது, ஆபத்தை நம்மளே தேடி போகிற மாதிரி அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் இருந்தாலும் அதையும் மீறி 5 பேர் கொண்ட குழு போகிறாங்க. அவங்க கூட பாலசரவன் ட்ராவல் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும்போதே ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு ஒரு பகுதியை காட்டுறாங்க. அதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு பாலசரவனை தடுக்கிறாரு. இவங்க அதை மீறி போகிறாங்க. அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். மீதியோட கதை திகில்னா அப்படி ஒரு திகில். தேட்டரில் ஜனங்க பயந்ததை நம்ம கண்ணு இருக்க பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஆடியன்ஸு பயந்து பார்த்தது, ரொம்ப நாளாச்சு. ஏன்னா படத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு காட்சி வந்தால் நிறைய பேர் சிரித்து தான் நான் பார்த்துருக்கேன். பயந்து நேற்று தான் பார்த்தேன், நானும் பயந்தேன் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அந்தளவுக்கு படம் ரொம்ப திகிலாக ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த பேச்சு அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஒரு சூனியக்காரி தனக்கு மரணமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நரபலி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே அந்த ஊரில் நரபலி சில பேரை கொடுத்து தன்னோட ஆயுசை அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற மாதிரி கதையில் சொல்லப்படுது. இந்த மாதிரி படங்கள் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் புதுசு தான். ரொம்ப ரேராக தான் வரும். பட்டு கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா முன்னவே பார்த்திங்கன்னா கமல் சார் மலையாள படம் ஒரு படம் கன்னி வேட்டைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அதில் 90 வயது கிழவனாக வருவார். அதில் இந்த மாதிரி நரபலி கொடுக்க அவர் இளமையாக மாறிடுவார். ஸோ இந்த படத்தில் அவர் இளமையாக மாறுறது மாதிரி சொல்ல முடியல. இவங்க ஆயுசு நீடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி முறியடிக்கிறது அப்படிங்கிறத படத்தோட மீதி கதை. 5 பேர் போனவங்க, காட்டுக்குள்ளே போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறதோட மீதி கதை. இறந்தாங்களா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது படத்தோட மீதி கதை. ஆனால் படம் உண்மையில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு காட்சியும் நம்ம யூகத்துக்கு அப்பாற்பட்டு புதுசாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு எனக்கு புதுசாக தான் தெரியுது. ஏன்னா படம் ஒரே நேர்கோட்டில் போகுது. கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் படத்துக்கு ஒரு பாடல் காட்சி, ஒரு பொழுதுபோக்கு, நகைச்சுவை அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப 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 சீரியஸாக ஒரே நேர்கோட்டில் போகுது. அந்தளவுக்கு படம் பார்க்குறதுக்கு மனசை அங்கிட்டு நகல முடியாது. அந்த படத்தோட ஒன்றி போகிற மாதிரியே இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே இயற்கை காட்சி ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட், அது அடர்ந்த காட்டு பகுதிங்கிறதுனால, அடர்ந்த காட்டு பகுதினா சொல்லவே வேணாம். நம்மளில் எத்தனை பேர் காட்டுக்குள்ளே போயிருக்கோம், நடைப்பதையாக போயிருக்கோம் அப்படிங்கிறது எண்ணி பார்த்தா ஒரு 2% தான் வரும். நான்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிறையா டைம் போயிருக்கேன். அதாவது பழனிக்கு பாத யாத்திரை போகும்போதெல்லாம் கொடைக்கானல் மலை வெளியே ஏறி வில்லுப்பட்டி வழியாக கோழிப்பாறை யானை பாதை வழியாக நாங்கள் போய் எங்களுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த இயற்கையோட ரசித்த அனுபவம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியாதவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு, ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த படம் பார்க்கலாம். அவங்களுக்குலாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பிடித்தமான விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி அது கூட ஆபத்து இருக்குங்கிறது ஒரு ஏற்றுக்கிட்டு ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். பட் இருந்தாலும் அதை மீறி போகிறவங்களும் போகிறாங்க. அதை நல்லதே அனுபவிச்சவங்களும் இருக்காங்க, கெட்டதே அனுபவிச்சிருக்காங்களா. ஆனால் இந்த படத்தில் சொல்கிற ஒரு கதை நம்ம லெவலை மீறி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க. தடை செய்யப்பட்ட பகுதியை தாண்டி போகாமல் இருந்தால் எந்த ஒரு விளைவும் இல்லாமல் நல்லபடியாக போய் இயற்கையை ரசித்து வந்திருப்பாங்க. ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட பகுதி போனதுனால தான் இந்த ஒரு விளைவுகள் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்றைக்கி விஞ்ஞானம் ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. எங்கெங்கேயோ யாரெல்லாம் நம்ம சாக்லேட்லேயே கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பில்லி சூனியை வச்சு நரபலி கொடுத்து தன் ஆயுசை நீடிச்சுக்கலாமா அப்படிங்கிற விஷயம் இருக்கா, நடைமுறை சாத்தியமா அப்படின்னா நம்ம அதுக்கு விடை போனால் இது பெரிய பெரிய ஆன்மீகம் அப்படி வேறு மாதிரி போயிடும். ஸோ கடவுள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூட்டம், அது இல்லைன்னு சொல்கிறது ஒரு கூட்டம்,
அது கடவுளே இல்லைங்கல பேய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்னொரு கூட்டம் இருக்கும். ஆனால் பேயை பார்த்து பயங்கர எப்படி கடவுளுக்கு பயக்கிறவங்களும் இருக்காங்களோ பேய்க்கு பயங்கரவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இது நம்ம காலங்காலமாக இது நம்ம சமூகம் நம்ம முன்னோர்கள் ஒரு பயத்தின் காரணமாக ஒரு சொல்லப்பட்ட உண்மையாக போயோ, ஆனால் இன்றைக்கி நம்ம நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கி ஊர்களில் பேய் பிடிச்சி கோடாங்கி அடிச்சு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பேய் இருக்குன்னு இன்னும் நம்பப்படுது. அது இருக்குது இல்லைங்கிற தாண்டி நமக்கு நாம் போகிற பாதைகளையும் சரி எந்த ஒரு விஷயத்தில் சரி நமக்குன்னு ஒரு எல்லைக்கோடு வச்சு போயிட்டு வந்தால் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த படம் வந்து ஒரு திகில் படம் பார்க்குறவங்களுக்கு, இந்த சஸ்பென்ஸு த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு விருந்துன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு படம் நல்லா வந்திருக்கு. படத்தோட நம்ம இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும்னு ஒரு எதிர்பார்க்குற பாட்டு இல்லாமல் நம்ம நினைக்கிறதுக்கு நேர்மறையாக வந்து கிளைமாக்ஸ் முடியும் போது படம் பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. அந்த அதிர்ச்சி யாருமே நினச்சி பார்க்குறேன் இப்படி வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி தான் அந்த படத்தை வந்து முடித்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு திகில் படத்தை கொடுத்துருவாங்க. நிச்சயமாக அந்த படம் ரசிகர்களுக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. ரசிகர்கள் நேற்று பயந்ததையும் பார்த்தேன், சிரித்ததையும் பார்த்தேன். நிச்சயமாக மக்கள் எல்லோரும் அந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நம்புகிறேன்.